வணக்கம். தமிழன் செய்திகள். மதுரையில் உள்ள பேஜ் 3 சலூன் கே நகர் பகுதியில் தனது முதல் ஆண்டு விழாவை கோலாகலமாக கொண்டாடியது. தென்னிந்தியாவின் முன்னணி சலூன் பிராண்டுகளில் ஒன்றான பேஜ் 3 சலூன் மதுரையில் உள்ள தனது கே நகர் கிளையின் முதல் ஆண்டு விழாவை கொண்டாடியது. இதன் மூலம் உயர்தர முடி, அழகு, சருமம் மற்றும் நகை சேவைகளை வெற்றிகரமாக வழங்கி முதலாம் ஆண்டை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. மேலும் ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பேஜ் 3 சலூன் அனைத்து சேவைகளுக்கும் 30% சிறப்பு தள்ளுபடியை அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பில் நிகழ்வு நடைபெற்றது. தூத்துக்குடி தொடுவானம் கலை இலக்கிய பேரவை சார்பில் ஞாயிறு காலை ஆயர் இல்ல இளையோர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதன் நெல்லை தேவன் தொடுவன் கலை இலக்கிய பேரவை தலைவர் வரவேற்புரையாற்றினார். ஆல்பர்ட் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் சிறப்புரையாக முனைவர் ஆரோக்கிய செல்வசுந்தரி அவர்கள் நட்பின் அவசியம் பற்றி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பெருங்குளம் முனைவர் மணிமொழி செல்வன் அவர்கள் கல்வியின் மாண்பு பற்றி சிறப்புரையாற்றினார். தூத்துக்குடியில் அன்னை தெரசா அறக்கட்டளை சார்பில் 7 குடும்பத்தினருக்கு அத்தியாவசிய பொருட்களை நிதி உதவி செய்தனர். தூத்துக்குடி அங்கார்தட்டு அருகே சில நாட்களுக்கு முன்பு வீடுகள் தீயில் எரிந்து சாம்பலானது. இந்நிலையில் மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அன்னை தெரசா அறக்கட்டளை மன்றத்தின் தலைவர் தொம்மை அந்தோணி, துணைத் தலைவர் ரமேஷ், செயலாளர் விமல் ஆகியோர் தாளமுத்து நகர் காவல் நிலைய காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் வீடு இல்லாமல் தவித்த குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுத்து உதவி செய்துள்ளனர். கோவையில் ராயல் கேர் மருத்துவமனை சார்பாக நரம்பியல் தீவிர சிகிச்சை குறித்த மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் நரம்பியல் தீவிர சிகிச்சை தொடர்பான மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக இதன் துவக்க விழா ராயல் கேர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் தலைவருமான மருத்துவர் மாதேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ராம் ராஜகோபாலன் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்தார். லயன்ஸ் கிளப் சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் கோவை மாவட்டம் சார்பில் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், மாச்சே கவுண்டன்பாளையம், RS அஞ்சனா கிட்ஸ் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமை கோவை போடிப்பாளையத்தில் சிறப்பாக நடத்தினர். இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆளுநர் MIF பாரதி, முதல் துணை மாவட்ட ஆளுநர் MIF ராதிகா மது ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்துரை வழங்கினர். மேலும் லயன்ஸ் கிளப் தலைவர் டாக்டர் D முருகேசன், செயலாளர் லயன்ஸ் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்தனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் மொத்தம் 165 பேர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதில் பரிசோதனையின் அடிப்படையில் 45 பேருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரை செய்தனர். மேலும் தேவையானவர்கள் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. ஜானகி மறைவையொட்டி கும்பகோணம் ஸ்ரீ அபிநயாஸ் கலைக்குழுமம் தனித்துவமான முறையில் அஞ்சலி செலுத்தியது. கும்பகோணம் ஸ்ரீ அபிநயாஸ் கலைக்குழுமத்தின் பரதநாட்டிய மாணவிகள் மறைந்த பாடகி ஜானகி அவர்கள் பாடிய புகழ்பெற்ற பாடல்களுக்கு பரதநாட்டியம் ஆடி தங்களது அஞ்சலியை சமர்ப்பித்தனர். இசையும் நடனமும் கலந்த அந்த அஞ்சலி நிகழ்வு அரங்கில் இருந்த அனைவரின் கண்களையும் கலங்க வைத்தது. ஒரு பாடகியின் குரல் மற்றொரு கலை வடிவமான நடனத்தின் மூலம் உயிர் பெற்றது போல் இருந்தது. இந்த நிகழ்வில் கலை ஆசிரியர்கள், மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான கலை ரசிகர்கள் கலந்து கொண்டு ஜானகி அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்தனர். தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் விழாவையொட்டி கோவையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தமிழக அளவிலான பெஞ்ச் பிரஸ், தண்டால் மற்றும் கர்லா கட்டை போட்டிகளில் 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் C. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் சுகுணாபுரம் பகுதி கழகம் 91வது வார்டில் பிரம்மாண்ட உடல் வலு போட்டிகள் நடத்தப்பட்டது. ஆல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ரஸ்ட் மற்றும் சாம்பியன் ஜிம் இணைந்து நடத்தும் இந்த தமிழக அளவிலான பெஞ்ச் பிரஸ், தண்டால் மற்றும் கர்லாக்கட்டை போட்டிகள் கோவை சுகுணாபுரம் மேற்கு சமுதாய கூடத்தில் காலை முதல் மாலை வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இப்போட்டிகளில் சென்னை, கன்னியாகுமரி, சேலம், தர்மபுரி, தாராபுரம், ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோவை ஆகிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட மாபெரும் வீரர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முதல்வர் தேவையில்லாமல் பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டு இருப்பது எந்த பிரயோஜனமும் இல்லை என அதிமுக செய்தி தொடர்பாளரும் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான அப்சரா ரெட்டி சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்தார்.
மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றிய அரசாக அதிமுக அரசு திகழ்ந்தது என்றும், உதாரணத்திற்கு கொரோனா காலகட்டம், மழை வெள்ளம் என இக்கட்டான சூழ்நிலைகளில் மக்களுக்காக ஓடோடி சென்று செயல்பட்டோம் எனவும், மேலும் கூடிய விரைவில் அதிமுக அரசு செய்த நல்ல திட்டங்களையும் தற்போது உள்ள ஆட்சியின் குளறுபடியையும் மக்கள் உணர்வார்கள் என்று அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான அப்சரா ரெட்டி பேசியுள்ளார். கோவை மாநகர காவல்துறையின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் 21 கிலோ கஞ்சா கடத்திய இருவரை கைது செய்து கஞ்சாவையும் ஆம்புலன்ஸையும் பறிமுதல் செய்தனர். கோவை பீளமேட்டை சேர்ந்த மணிகண்டன், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வீரசின்ன மருது ஆகியோர் ஆந்திர மாநிலம் இச்சாபுரம் பகுதியிலிருந்து 21 கிலோ கஞ்சாவை டாடா லிங்கர் ஆம்புலன்ஸ் மூலம் கோவைக்கு கடத்தி வந்துள்ளனர். இதுகுறித்து ரகசிய தகவலின் பேரில் உக்கடம், வாலாங்குளம், மேம்பாலம் அருகே போலீசார் வாகனத்தை மடக்கி பிடித்து இருவரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் மீது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர். இதில் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் மீது ஏற்கனவே போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு இருப்பதும், வீரசின்ன மருது மீது திருட்டு வழக்கு இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் மழை வேண்டி மும்மத பிரார்த்தனைகள் மேற்கொண்டனர். கேரள மாநிலம் தேக்கடியில் உள்ள தமிழக பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் இருக்கும் ஜெயதுர்க்கை அம்மன் கோவிலில் மழை வேண்டி வருண பகவானுக்கு சிறப்பு யாக பூஜை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்ட புனித நீரினை தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிடும் ஷட்டர் பகுதிக்கு கொண்டு சென்றனர். அங்கு இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் முறைப்படி பூஜைகள் செய்தனர். இதேபோல் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மத குருமார்களும் விவசாயிகளும் அங்கு கூடி மழை வேண்டி அவரவர் மத வழக்கப்படி சிறப்பான பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர். இறுதியாக பூஜிக்கப்பட்ட புனித நீர் பெரியாற்று நீரில் கலக்கப்பட்டது. மழை வேண்டி நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், மும்மத குருமார்கள் மற்றும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பிஜேபியால் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியாது, பிறகு எப்படி அண்ணாமலை 2031 ஆட்சியை பிடிக்க முடியும் என மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா பேசினார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 9,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கட்டிடத்தின் பூமி பூஜையில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சுதா, மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் பங்கேற்று அடிக்கல் நாட்டி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் சுதா, தமிழ்நாட்டில் பிஜேபியால் கால் வைக்க முடியவில்லை எனவும், பிறகு அண்ணாமலை எப்படி ஆட்சிக்கு வர முடியும் என்றும் பேசினர். அண்ணாமலை குறித்து அவரது இந்த பதில் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்ட பஸ் உரிமையாளர் சங்கத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சேலம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. சேலம் மாவட்ட பஸ் உரிமையாளர் சங்கத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சேலம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ரவீந்திரன் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய போது, தனியார் பேருந்து தொழிலை நம்பி ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட சுமார் 4 லட்சம் பேர் வாழ்வாதாரம் மேற்கொண்டு வருவதாகவும், தனியார் பேருந்து துறையை காப்பாற்ற பேருந்து கட்டணத்தை ரூபாய் 10 பைசாவிலிருந்து ரூபாய் 20 பைசாவாக உடனடியாக உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட தலைவர் சுந்தரேசன், மாவட்ட பொருளாளர் ராஜேந்திரன், மாவட்ட இணை செயலாளர் மணிவாசகம் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே சுங்கச்சாவடி ஊழியர்கள் இருவரை 30க்கும் மேற்பட்ட கும்பல் பயங்கரமாக தாக்கி வாகனத்தில் கடத்தி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கிருஷ்ணகிரி சாலையில் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை டோல்கேட் அமைந்துள்ளது. இங்கு நேற்று மாலை 7 மணியளவில் மாடுகளை ஏற்றி கொண்டு வந்த டெம்போ ஒன்று டோல்கேட்டை கடக்க முயன்றது. அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் கட்டணம் கேட்டுள்ளனர். ஆனால் டெம்போவில் வந்த நபர்கள் டோல்கேட் கட்டணம் செலுத்த முடியாது என்றும், தங்களை அப்படியே வெளியே அனுமதிக்குமாறும் கேட்டுள்ளனர். இதற்கு டோல்கேட் ஒப்பந்த ஊழியரான ஹரீஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதற்கிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஹரீஷ் மற்றும் உதயகுமார் ஆகிய இருவரையும் சரமாரியாக தாக்கி தாங்கள் கொண்டு வந்த பிக்கப் வாகனத்தில் பலவந்தமாக ஏற்றி அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் டோல்கேட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இச்சம்பவத்தினால் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலையில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது.
காட்டுமன்னார் கோவில் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் LEB ஜோதிமணிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலின் வீராணம் லேக் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் சங்கத்தின் துணைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் LEB ஜோதிமணிக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆளுநர் பொறியாளர் மணிமாறன் தலைமை தாங்கினார். துணைநிலை ஆளுநர் எழில்முருகன், மாவட்ட தலைவர் இளங்கோவன் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் நலிவுற்றவர்களுக்கு தையல் இயந்திரம், மின்சார அடுப்புகள், அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மதுரை பைபாஸ் ரோடு குரு தியேட்டர் முதல் பொன்மேனி வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. மதுரை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து பைபாஸ் சாலையில் குரு தியேட்டர் முதல் பொன்மேனி வரையுள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளை மதுரை மாநகராட்சி ஆணையாளர் கௌரவ்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது சாலை ஓரங்களில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த கடைகள், தற்காலிக கட்டிடங்கள், விளம்பர பலகைகள், நீட்டிப்பு, மேற்கூரைகள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த பிற ஆக்கிரமிப்புகள் இயந்திரங்கள் மூலம் அகற்றப்பட்டன. இந்த நடவடிக்கைக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கினர். கோவையில் 2 மாதங்களாக ஊதியம் வராததால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக தமிழ்நாடு உரிமை திட்ட பணியாளர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் தமிழ்நாடு உரிமை திட்டத்தின் கீழ் பணியாற்றி வரும் பணியாளர்கள் கடந்த 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாததால் கடும் பொருளாதார நெருக்கடியில் உள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் ஒன்று திரண்டு மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய பணியாளர்கள், ஊதியம் தாமதமாக வழங்கப்படுவது பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிப்பதுடன் பணியிலும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே நிலுவையில் உள்ள 2 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இனி வரும் காலங்களில் மாதந்தோறும் உரிய நேரத்தில் ஊதியம் வழங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயர்கல்வித்துறை அமைச்சரை அவதூறாக பேசி கருத்துக்களை இணையதளத்தில் பரப்பிய முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியின் கால்களை பிடித்ததாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி முருகன் என்பவர் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதனை கண்டித்து அமைச்சரை அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ பரப்பிய முருகனை உடனடியாக கைது செய்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜமன் ஜமால் அவர்களிடம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் மனு அளித்துள்ளனர். SSS கல்லூரியின் 22ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 1ஆம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. ஆற்காட்டில் செயல்பட்டு வரும் SSS கல்லூரியின் 22ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 2026-27 கல்வியாண்டிற்கான 1ஆம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் AK நடராஜன் தலைமை தாங்கினார். கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் பேராசிரியர்கள் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் SM சுகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசு வழங்கி கல்வியின் முக்கியத்துவம், ஒழுக்கம், திறன் மேம்பாடு மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் குறித்து ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்புரையாற்றினார். திருப்பூர் ஊத்துக்குளி சாலை மண்ணறை பகுதியில் சட்டவிரோதமாக மசூதி கட்டப்பட்டு வருவதை தடுத்து நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். திருப்பூர் ஊத்துக்குளி சாலை மண்ணறை ஜோதிநகர் 2வது வீதியில் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6 மாதம் முன்பு காலி இடத்தில் இஸ்லாமியர் ஒருவர் அந்த காலி இடத்தை விலைக்கு வாங்கி கட்டிடம் ஒன்றை கட்டியுள்ளார். இந்நிலையில் கட்டிடம் கட்டி முடிக்கும் வரையில் அந்த கட்டிடத்தை பார்வையிட நிறைய வெளியூர் மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்த அடையாளம் தெரியாத இஸ்லாமிய நபர்கள் வந்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த கட்டிடத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் அடிக்கடி வந்து தொழுகை நடத்தி வருவது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சட்டவிரோதமாக அரசின் முன் அனுமதியின்றி கட்டப்பட்டு வரும் மசூதி கட்டிடத்திற்கு தடை விதிக்குமாறும் மசூதி கட்டி வரும் நபர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் தெரிவித்துள்ளனர். கோவை வேளாண் பல்கலைக்கழக விடுதியில் மாணவி உயிரிழந்த சம்பவத்தின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
கோவை வேளாண் பல்கலைக்கழக விடுதியில் மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் பல்கலைக்கழக கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவியின் உறவினர்கள் விக்கிரவாண்டி பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் கிளிஸ் ரோட்டில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் வழங்கப்பட்ட அரிசியில் புழுக்கள் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கிளிஸ் ரோட்டில் அமைந்துள்ள நியாய விலை கடையில் வழங்கப்பட்ட அரிசியில் புழுக்கள் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ராணிப்பேட்டை வட்ட வழங்கல் அலுவலர் இந்த புகாரை முறையாக கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் உண்மை நிலையை மாவட்ட நிர்வாகம் முழுமையாக விசாரித்து அரசின் தரம், பொதுமக்களின் புகார் மற்றும் பொய்யான தகவல் பரப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு ஆகிய அனைத்திலும் உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருக்கூடல் மலையில் அமைந்துள்ள அருள்மிகு சோமப்பா சுவாமியின் 58வது குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருக்கூடல் மலையில் அமைந்துள்ள அருள்மிகு சோமப்பா சுவாமியின் 58வது குரு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலை கோ பூஜையுடன் சிறப்பு யாகசாலை பூஜை தொடங்கியது. இந்த யாகசாலை பூஜையில் ஒரு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசம் வைக்கப்பட்டு சிறப்பு யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதன் பின்பு சோமப்பா ஜீவசமாதியில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்ட கலசம் புனித நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஆம்பூரில் நகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் புகையால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 1வது தார்வழி பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் ஆம்பூர் நகராட்சியில் உள்ள 36 வார்டு பகுதிகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகளை இப்பகுதியில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டும் நிலையில் இந்த குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகளை முறையாக தரம் பிரிக்காமல் அப்படியே எரிப்பதால் குப்பையிலிருந்து வெளியேறும் புகையால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் இன்று நகராட்சி குப்பை கிடங்கிற்கு குப்பைகளை கொட்ட வந்த வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வள்ளல் பொன் பாண்டித்துரை தேவர் அவர்களின் முழுமையான பெயரை மதுரை கரிமேடு மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு சூட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டு மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தமிழ் வளர்ச்சிக்கு மகத்தான பங்களிப்பு செய்த வள்ளல் பொன் பாண்டித்துரை தேவர் அவர்களின் முழுமையான பெயர் மதுரை கரிமேடு மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு சூட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தற்போது அந்த பள்ளிக்கு வள்ளல் பொன் சேதுபதி பாண்டித்துரை என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அது வரலாற்று ரீதியாக முழுமையற்ற பெயராக இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் மோசடி குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனங்கள் பெயரில் 270க்கும் மேற்பட்ட மக்களிடம் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. மேலும் ஏற்கனவே நிதி நிறுவனத்தின் உரிமையாளர் உயிரிழந்த நிலையில் தற்போது அவர்கள் குடும்பத்தினரிடமிருந்து பணத்தினை மீட்டு பணத்தினை இழந்தவர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய எழுச்சி மாநாட்டில் பெரம்பலூர் நகர கழகத்தின் சார்பில் திரளானோர் பங்கேற்பது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் மேற்கு நகர செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெரம்பலூர் நகர செயற்குழு கூட்டம் நகர செயலாளர் தங்க இளவரசன் தலைமையில் பெரம்பலூர் சங்கப்பேட்டையில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் வளர்ச்சி பற்றியும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், பொருளாளர் பிச்சை பிள்ளை, செய்தி தொடர்பாளர் அழகு முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் நடைபெறும் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் திரளாக கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டு வரி ரசீது வழங்கி ஊதியத்தை எடுத்துக்கொள்ள சொன்ன ஊராட்சி செயலாளரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுகரம்பலூர் ஊராட்சி செயலர் மாயவன் என்பவர் துப்புரவு மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு இம்மாத ஊதியம் வழங்காமல் வீட்டு வரி ரசீது வழங்கி வசூல் செய்து உங்கள் ஊதியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என வீட்டு வரி ரசீதை வழங்கி தெரிவித்துள்ளார். இதனால் என்ன செய்வதென தெரியாமல் துப்புரவு பணியாளர்கள் தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் ஊதியம் வழங்குமா என்றும் மேலும் மாயவன் மீது சம்பந்தப்பட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என்றும் ஊழியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆலம்பாடி கிராமத்தில் வீட்டிற்கு பின்னால் மர்மமான முறையில் மூதாட்டி இறந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த ஆலம்பாடி கிராமத்தில் சுப்பிரமணியன் மனைவி மணியம்மாள் என்ற மூதாட்டி தனது வீட்டிற்கு பின்னால் உள்ள வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இதை அறிந்த அவர் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து ராமநாதம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்தது குறித்து விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை சென்ட்ரல் லயன்ஸ் சங்க புதிய பொறுப்பாளர்கள் பணியேற்பு விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்கள் சார்பில் மயிலாடுதுறை சென்ட்ரல் லயன்ஸ் சங்கத்தின் 2026-27 ஆண்டுக்கான புதிய பொறுப்பாளர்கள் பணியேற்பு விழா மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட ஆளுநர் PMIF லயன் டாக்டர் என் மோகன்ராஜ், மாவட்ட முதல் பெண்மணி லயன் ஜெயந்தி மோகன்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு புதிய பொறுப்பாளர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். இதில் மாவட்ட முதல் துணைநிலை ஆளுநர் PMIF லயன் RM சிவசுப்பிரமணியன் புதிய பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். தலைமைத்துவ ஒருங்கிணைப்பாளர் PMIF லயன் S அருணாச்சலம் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தமிழன் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.